ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்த். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட்டுட்ருக்கோம். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா கால்சியம் நைட்ரேட். கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு உரமாக பயன்படுத்துகிறோம். இந்த கால்சியம் நைட்ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ணுறோம். ஒன்று தண்ணியில் கரைச்சி பயிர்கள் மேலே ஸ்ப்ரேவாக கொடுக்குறோம். இன்னொன்று ட்ரிப்புன்னு சொல்லக்கூடிய சொட்டு நீர் பாசனத்தின் மூலமும் தெளிப்பு நீர் பாசனத்தின் மூலமும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். இதில் இருக்கக்கூடியது கால்சியம் நைட்ரேட். கால்சியம்னு பார்த்தாலே ரெண்டு கெமிக்கல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் கால்சியம் இருக்குது, நைட்ரேட் இருக்குது. கால்சியம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான மினரல்ஸ்னால் ஒரு ஊட்டச்சத்துன்னு எடுத்துக்குவோம். கால்சியம்னாலே சுண்ணாம்புன்னு தெரியும். அது கால்சியம்ங்கிறது நார்மலாக உள்ள ஒரு மினரல்ஸ். நைட்ரேட் அப்படிங்கிறது தலைச்சத்து உரம், எல்லாத்துக்கும் தெரியும். இது எப்படி கிடைக்குதுன்னா, யூரியா நம்ம வயலில் போடும்போது யூரியா அமோனியாவாக மாறி அமோனியா நைட்ரேட்டாக மாறி நைட்ரேட்டாக மாறி பயிருக்கு கிடைக்குது. இதில் கால்சியம் நைட்ரேட்டுங்கிறது, இந்த நைட்ரேட் ஃபார்முலாங்கிறது டைரெக்டாக பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இதுதான் நம்ம கால்சியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்ல வரோம். இதில் கால்சியம் அப்படிங்கிறது ஒரு மினரல். இந்த மினரல் பார்த்திங்கன்னா மனிதனுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். இது பிளான்ட்டுக்கும் ஒரு முக்கியமான பொருள். பிளான்ட்டை பற்றி நம்ம இதில் பார்க்கறதுனால கால்சியம் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்து. முதல் நிலை பேரூட்டச்சத்து அப்படிங்கிறது NPK, அது முதல் நிலை பேரூட்டச்சத்து. CMS கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்து. இதில் கால்சியம் அப்படிங்கிறது ஒரு இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்து. இந்த கால்சியம் பிளான்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ். பிளான்ட்டோட ஹெல்த்தை பராமரிக்கிறதுல அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு மினரல் சொல்லலாம். என்ன ஹெல்த்து அப்படின்னு பார்த்தா, பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரல், அதாவது லீஃபோட ஸ்ட்ரக்சரல், லீஃப்னால் இலையோட ஸ்ட்ரக்சரல், அதே மாதிரி பிளான்ட்டோட தண்டோட ஸ்ட்ரக்சரல், அதுக்கப்புறம் இலைகளில் இருக்கக்கூடிய மெம்பரின், அதாவது கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் போது கால்சியம் நல்ல டெஃபிஷியன்சி இல்லாமல் நல்ல சத்தான கால்சியம் எல்லா சத்தும் கிடைக்கும்போது இலை பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். சில நேரத்தில் கால்சியம் டெஃபிஷியன்சி வரும்போது இலை அதோட சேஃபில் இல்லாமல் கொஞ்சம் சேஃப் மாறி இருக்கும். அதுதான் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செல்வால். பிளான்ட்டில் இலைகள் மேலே இருக்கக்கூடிய செல்வால் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கவும், இலைகளுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மெம்பரின் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கவும் ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கால்சியம் தான். கால்சியம் ஒரு சில பயோசிந்தசிஸ் ப்ராசஸில் மெசஞ்சராக இருக்குது. மெசஞ்சர்னால் தூண்டுதல் பொருளாக, அதாவது மெயினாக செயல்படாமல் இந்த ப்ராசஸ் நடைபெற தூண்டக்கூடிய பொருளாக இருக்குது கால்சியம். அடுத்தது மெயினான ஒரு பார்ட்னு பார்த்திங்கன்னா ரூட் டெவலப்மெண்ட், அதாவது வேருக்கு மண்ணில் இருக்கக்கூடிய இலைகளுடைய வேர் நல்ல ஊட்டமாகவும் அதிக வளர்ச்சியில் இருக்கிறதுக்கும் இந்த கால்சியம் மிக முக்கியம். ரெண்டாவது ஃப்ரூட்ஸ் செட் ஆகிறதுக்கு, இப்போ பூ பூக்குது, பூக்கள்லேருந்து பழங்கள் காய்கள் கிடைப்பதற்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அடுத்தது கால்சியம் கரெக்டாக கிடைச்சாதான் பொருட்களுடைய குவாலிட்டி, செடியோட குவாலிட்டியும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காய்கள் பழங்களுடைய குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பயிருக்கு ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை, அதாவது இலைகளின் மேற்பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடக்குது. அந்த ஒளிச்சேர்க்கையில் ஒரு பார்ட்டில் கால்சியம் ஒரு முக்கியமான பகுதியில் பங்கேற்பது கால்சியத்தோட வேலை. அடுத்தது கால்சியம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்வான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னிங்கன்னா அழுத்தம். என்ன அழுத்தம் கிடைக்கும் பிளான்ட்டுக்கு? தண்ணி அதிகமாக இருக்கும், தண்ணி அதிகமாக இருக்கிறது ஒரு அழுத்தம். அதாவது பனி அதிகமாக பெய்யுறது அழுத்தம், காற்று வேகமாக அடித்தாலும் அழுத்தம், தண்ணி கிடைக்காட்டினாலும் அழுத்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில் பயிரை ஸ்ட்ரக்சரல், அதோட சேஃபில், அதோட பகுதியிலையும் அதோட வடிவத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் காக்கிறது கால்சியத்தோட வேலை. இதில் நாம் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது இலைகளுடைய வடிவம், தண்டுகளுடைய வடிவத்திற்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால்சியம். அதாவது கால்சியம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, செல்வாளுக்குள்ள இன்டெகிரிட்டி, செல்வாள்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிக்குள்ளே டைட்டாக பிடிச்சி அந்த மெம்பரினை பாதுகாத்து எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவுறது தான் இந்த ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட். இதில் கால்சியம் ஒரு முக்கியமான பொருள். அடுத்தது மெசஞ்சர்னால்
ஃபஸ்ட்டு மெசஞ்சர் இல்லாமல் செகண்டரி மெசஞ்சர். அதாவது புரோட்டீன் சிந்தசிஸ், பயிர்களில் வந்து புரோட்டீனு, என்சைமு, கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் புரோட்டீன் சிந்தசிஸ்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அந்த ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு கால்சியம் ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட் டெவலப்மெண்ட். ரூட்னால் வேரோட வளர்ச்சி, வேரோட வளர்ச்சி மற்றும் வேரினுடைய ஹெல்த், அதாவது வேரினுடைய தரத்துக்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, வேரில் வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணீர் உறியும் சக்தி. ஏன்னா பிளான்ட்டுக்கு தேவையான தண்ணீர் பார்த்திங்கன்னா ப்ளோயம் வழியாக தான் வேருக்குள்ளே, அதாவது சைலம் ப்ளோயம் 2 இருக்கும். அதில் சைலத்து வழியாக தான் தண்ணி வந்து மேலே செடிகளுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த தண்ணீர் அண்டு நியூட்ரியன்ட் ரெண்டும் உரிகிற தன்மையை வந்து அதிகப்படுத்துது. அதாவது தண்ணீரும் அதிகம் எடுக்கணும், அதே சமயம் மண்ணிலேருந்து நியூட்ரியண்ட்டையும் அதிகம் எடுக்கணும். அதாவது தண்ணீர் மட்டும் எடுத்துகிட்டு போனால் பிரச்சனை இல்லை, தண்ணியோடு சேர்த்து கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய நைட்ரேட்டு, நைட்ரஜனு, ஜிங்கு, மெக்னீஷியம், காப்பர், போரான் இதை பூரா கடத்தி கொண்டுட்டு போய் இலைகளினுடையும் பழங்களில், அதாவது செடிகளில் இருக்கக்கூடிய பழங்கள் இதுக்கு வந்து சரியான முறையில் ஊட்டத்தை கடத்துறதுக்கு, வேர் மூலியமாக ஊட்டத்தை கடத்துறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து ஒரு முக்கியமான பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்கள் வந்து கிடைக்கிறதுக்கும், பழங்கள் காய்கள் கிடைக்கிறதுக்கும் அது குவாலிட்டியாக இருக்கிறதுக்கும் கால்சியம் ரொம்ப முக்கியம். சில கிராப்பில் பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணணும் சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வெங்காயம் ஒரு சில பயிர்களுக்கு, வெங்காயம் இல்லை எல்லா பயிர்களுக்கும் அந்த பயிர் வந்து அவுட்புட்டு கிடைக்க போகிற டைம், வெங்காயம் அதாவது 40 நாளில் வெங்காயம் இறங்க போகிற டைமு, கிழங்கு இறங்க போகிற டைமில் நாங்கள் கால்சியம் நைட்ரேட் மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதாவது ஃப்ரூட்ஸு, காய்கறி எதாக இருந்தாலும் அந்த உருவாக போகிற டைமில் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதாவது கால்சியம் அப்படிங்கிறது ஃப்ரூட், அதாவது ஹெல்த்தான ஃப்ரூட் கிடைக்கிறதுக்கும், கத்திரிக்காய் செடினா ஹெல்த்தான கத்திரிக்காய் கிடைக்கிறதுக்கும், அந்த கத்திரிக்காய் கரெக்டான சேஃபில் கிடைக்கிறதுக்கும் உதவுறது கால்சியம் வேலை. கத்திரிக்காய் மட்டும் கிடைச்சா போதாது, அந்த கத்திரிக்காயோட சேஃபும் கரெக்டாக இருக்கணும், கலரும் கிடைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ரோலில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கால்சியம் இருந்தால் தான், கால்சியம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பழம் வந்து நல்ல சைனிங்காகவும் அந்த சேஃபாகவும் கிடைக்கும். அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ்னால் எல்லாம் தெரியும், பயிர்களில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஒளிச்சேர்க்கை. அந்த ஒளிச்சேர்க்கையை தூண்டுவதில் கால்சியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஒளிச்சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒளிச்சேர்க்கை மூலம் கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி, நீர் இது 3ம் சேர்ந்து உணவை தயாரிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியிடுறதுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை. அந்த ஒளிச்சேர்க்கையை துரிதமாக நடைபெற தூண்டுறது வந்து இந்த கால்சியத்தோட முக்கியமான வேலை. ரெண்டாவது சாயில் ஹெல்த் அப்படின்னா மண்ணோட கட்டமைப்பில் இந்த கால்சியத்துக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண்ணோட கட்டமைப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் தான் பயிர்களில் உள்ள மண்ணோட கட்டமைப்பு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கரெக்டாக கிடைக்கும். அதில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களுடைய அளவு அதிகமாக ஆகும், pH ஒரே ஸ்டேபிளாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கால்சியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருள். ரெண்டாவது, இதில் கால்சியம் குறையிறதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும். இப்போ வந்து கால்சியத்தோட அளவு வந்து, அதாவது கால்சியம் பற்றாக்குறை வருது அப்படிமா, இங்கிலீஷ்னால் கால்சியம் டெஃபிஷியன்சி. கால்சியம் பற்றாக்குறை வரும் பொழுது என்னென்ன பயிரில் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால்சியம் பற்றாக்குறை வரும்போது பயிர் வளர்ச்சி சுத்தமாக தடைபடும். பயிர் வளர்ச்சி ஏன் தடைபடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இலைகளில் வந்து செல் டிவிஷன் நடந்தால் தான் பயிர் வந்து வளர்ச்சி பெறும். அங்கே செல் டிவிஷன், அதாவது கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது செல் டிவிஷன் சுத்தமாக, அதாவது செல் 1, 2, ஒரு செல் 1 உடையுது, ஒரு செல் 2 உடையிறது, 2 4 உடையிறது, 6 உடையுது, 6 12 உடையிறது. இது மாதிரி டபுளாக செல் டிவிஷன் நடக்காமல் கால்சியம் பற்றாக்குறை இருந்தால் அந்த செல் டிவிஷன் நடக்கிறது குறையும், சில நேரங்களில் தடைபடும். அப்படி தடைபடும் போது பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி குறைபடும். ரெண்டாவது, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது டிஷ்யூஸ், அதாவது கால்சியமோட மெயின் ரோலே இலைகளில் இருக்கக்கூடிய செல் மெம்பரினை வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் சேஃபாகவும் வச்சுக்கிறது தான் கால்சியத்தோட ரோல்னு நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா
கால்சியம் டெஃபிஷியன்சி வரும்போது என்ன நடக்கும், செல்வாள்களில் டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னா இலை அதோட சேஃபில் மாறிடும். அடுத்தது மெம்பரின் வீக் ஆச்சுன்னா ஈஸியாக அந்த மெம்பரின் வழியாக தீமை செய்யக்கூடிய அதாவது தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் வைரஸ்கள் உள்ளே பூந்து பயிரை பாதிக்கும். அப்போ உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி வந்தால் திசுக்களில் வீக்னஸ் ஏற்படும். அடுத்தது ரூட் டேமேஜ்னு பார்த்திங்கன்னா ரூட்டோட டிப்பகுதி வழியாக தான், அதாவது ரூட்டோட வேரினுடைய நுனிப்பகுதிகள் வழியாக தான் உங்களுக்கு மினரல்ஸு வாட்டர்ஸ் எல்லாமே மேலே போய் பிளான்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அங்கே ரூட்டோட கால்சியம் பற்றாக்குறை வரும்போது ரூட்டோட டிப்பகுதியில் பாதிப்பு ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா அதாவது தண்ணி மித்த சத்துக்களை மண்ணிலேருந்து இலைகளுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவு குறையும். அதனால் என்ன பண்ணும், பாதிப்பு ஏற்படும். இது நாம் பார்த்தது இப்போ ஒரு கால்சியம் நைட்ரேட்டுங்கிற மினரல்ஸில் நாம் இப்போ பார்த்தது கால்சியம் மட்டும். இப்போ கால்சியம் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, அது பயிர்களில் எந்தெந்த வகையில் தேவைப்படுது, இதை நாம் தெளிவாக பார்த்துனோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி சோர்ஸ், அதாவது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நைட்ரஜன். அந்த நைட்ரஜன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா நைட்ரேட் ஃபார்முலாவில் கிடைக்குது. இப்போ நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்குறோம். இதில் நைட்ரேட் அப்படிங்கிறது பிளான்ட் டைரெக்டாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். அதாவது இப்போ நம்ம யூரியாவை இப்போ கால்சியம் நைட்ரேட் பற்றி பேசணும், நார்மலாக சொன்னேன். யூரியாவை நம்ம தரையிடும்போது அது அமோனியமாக மாறும். அமோனியம் நைட்ரைடாக மாறும். நைட்ரைடு நைட்ரேட்டாக மாறும். இதில் ஒரு பெரிய ரியாக்ஷன் நடக்குது. இல்லை லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய நைட்ரேட் கன்வெர்ட் ஆகி நைட்ரேட் வரும். அந்த நைட்ரேட்டை தான் பிளான்ட்டு எடுத்துக்கும், நம்ம போடுற யூரியாவை எடுத்துக்காது. இதில் பல ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் பார்த்திங்கன்னா பல பாக்டீரியாக்கள், நன்மை செய்யக்கூடிய எசென்சியல் பாக்டீரியாக்கள் இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஒர்க்கில் ஈடுபடும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணோம், நைட்ரேட் ஃபார்முலாவிலே டைரெக்டாக போலியராக கொடுக்குறோம். நைட்ரேட்னால் நம்ம அந்த பிளான்ட்டுக்கு எந்த ரியாக்ஷனுமே பாக்டீரியாக்கள் யூஸே இல்லாமல் டைரெக்டாக நாமளே அதை ரெடி பண்ணி அதை அப்படியே டைரெக்டாக பிளான்ட்டு எடுத்துக்கிற மாதிரி நைட்ரேட்டு ஃபார்முலாவில் கொடுக்குறோம். இதனோட மெயின் ரோல் என்ன பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எப்போயுமே நம்ம யூரியா போட்டால் பயிர் வேகமாக வளரும், அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், பயிரில் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த நைட்ரேட்டோட ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்ரேட் மண்ணின் வழியாக உறிஞ்சப்பட்டு அது புரோட்டீன் சிந்தசிஸில், அதாவது இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ப்ராசஸில் புரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கும், நியூக்ளிக் ஆசிட்டு, அடுத்தது சம் ஆர்கானிக் மினரல்ஸ்லாம் வரும். அதாவது அமினோ ஆசிட் உருவாகும், புரோட்டீன் உருவாகும். இந்த ரியாக்ஷனில் ஒரு மெயின் ரோலே பார்த்திங்கன்னா நைட்ரேட் தான் ஒரு மெயின் ரோல். அந்த நைட்ரேட்டு உள்ளே எடுக்கப்பட்டு அது டைல்யூட் ஆகி அதில் நிறைய பயோகெமிக்கல் ப்ராசஸ் நடந்து தான் இந்த புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்டு, அமினோ ஆசிட் இது உருவாக்குதலில் இந்த நைட்ரேட் ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இதில் பிரைமரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, பேரூட்டச்சத்து தான் இந்த நைட்ரஜன், என்பிகேன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சத்து தான் இந்த பேரூட்டச்சத்து. இது பயிர்களுக்கு ஒரு முக்கியமான சத்து அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு ஒரு முக்கியமான இந்த நைட்ரேட்டை வச்சு இந்த நைட்ரேட் பயிருக்குள்ளே போகும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோரோஃபில், அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான குளோரோஃபில் டெவலப் ஆகுது. குளோரோஃபில்னால் அந்த பச்சை இலைகளின் மேலே பச்சையாக தெரியுது பார்த்திங்களா, அதுக்கு பேர் தான் குளோரோஃபில் உருவாகுது. அடுத்தது அமினோ ஆசிட் ப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. இது நமக்கு வெளியே தெரியாத உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். நமக்கு வெளியில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா நைட்ரஜன் ஃபார்முலாவில் உள்ள நைட்ரேட்டை நாம் பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணோனையுமே உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பயிர் நல்ல பச்சை பசேர்னாகவும் அதிக வளர்ச்சி கிடைக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அதான். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ். ஆனால் நமக்கு தெரியும் ஒரு 4 நாளில் பயிர் பச்சையாடும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து தான் உங்களுக்கு இந்த பச்சையம் கிடைக்குது, அமினோ ஆசிட் கிடைக்குது, நியூக்ளிக் ஆசிட், இந்த மாதிரி பொருட்கள் உருவாக்கப்படுது. இந்த நைட்ரேட் பற்றாக்குறையால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நார்மலாக நைட்ரேட் அதாவது நைட்ரஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா நார்மலாக பயிர் வளர்கிறது நின்றும். ரெண்டாவது இலைகளினுடைய மேற்பகுதி பார்த்திங்கன்னா இப்படி இலை இருக்குன்னா இலையோட மேற்பகுதி வந்து மஞ்சளாக மாறும், வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுதான் நைட்ரேட்டோட வேலை. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது கால்சியம் நைட்ரேட். இந்த கால்சியம் நைட்ரேட்டை நம்ம பயிர்களில் அப்ளை பண்ணுறதுனா என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கால்சியம் நைட்ரேட் நமக்கு வாட்டர் சால்யூபிள் ஃபார்மில் கிடைக்கிது. அதாவது தண்ணியில் கரக்கூடிய உரமாக கிடைக்கிது. நாம் சாயிலில் இடக்கூடிய உரம் பார்த்திங்கன்னா பாக்டீரியா வந்து அதை நொதிக்க வச்சு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தான் பிளான்ட்டு கொடுக்கும். ஆனால் இந்த கால்சியம் நைட்ரேட் வந்து நம்ம இலைகளின் மேலே படும்போது எந்த பாக்டீரியாவும் தேவையில்லை, மெயினாக எந்த பாக்டீரியாவும் தேவையில்லை, டைலூட் பண்ணுறது டேரெக்டாக பிளான்ட்டு எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூரியா போட்டால் அது நைட்ரேட்டாக மாறுறதுக்கு ஒரு 5 ப்ராசஸ் மண்ணில் நடந்து அது நைட்ரேட்டாக மாறினதுக்கப்புறம் தான் பிளான்ட் எடுத்துக்கும். ஆனால் நாம் இங்கே கொடுக்குறது என்னென்னா டேரெக்டாக கால்சியத்தையும் நைட்ரேட்டையும் சேர்த்து கொடுக்குறோம். கால்சியம் நைட்ரேட் சேர்த்து கொடுக்கறதுனால என்ன நடக்கும், இப்போ வந்து ஒரு பேடி ஃபீல்டு இல்லை கத்திரிக்காய் ஃபீல்டை எடுத்துக்கோங்க. இளநிலையில் உள்ள பிளான்ட்டு, அதாவது பூக்கிற ஸ்டேஜில் உள்ள ஒரு பிளான்ட்டு அப்படின்னா, நாம் வந்து கத்திரிக்காயை வந்து இப்போ டேரெக்டாக இந்த கால்சியம் நைட்ரேட்டை இலைகளின் மேலே அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கால்சியமும் நைட்ரேட்டும் சேரும்போது நைட்ரேட் வந்து பச்சையத்தை உருவாக்கும், கால்சியம் வந்து இலைகளை வந்து ஸ்ட்ரென்த்தாக்கி வளர்ச்சியை அதிக கொடுக்கும். இந்த 2 பொருளையும் நாம் சேர்த்து எந்தெந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளம் ஸ்டேஜ். இப்போ ஒரு கத்திரி செடியோ நெல்லாக இருந்தால் நடவு நட்டு 15 நாளில் இளம் பயிரில் கால்சியம் நைட்ரேட் ப்ளஸ் ஜிங்க்கு சேர்த்து கொடுக்கலாம். அதே சமயம் பெரிய பயிராக இருந்தால் நாம் தூர் வெடிக்கிற ஸ்டேஜில் கொடுத்தோம்னா தூர் நிறைய வெடிக்கும். அதே சமயம் வெடிக்கிற தூர் நல்ல குவாலிட்டியாக வரும். அதே மாதிரி நமக்கு வந்து நெல் உருவாகிற ஸ்டேஜில் நாம் வந்து அதாவது கதிர் உருவாகக்கூடிய ஸ்டேஜில் கால்சியம் நைட்ரேட்டை நாம் அப்ளை பண்ணும்போது இலைகளில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். இலைகள் நல்லா பச்சையாக இருந்தால் தான் அதிக ஒளிச்சேர்க்கை நடக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நெல் குவாலிட்டியாக கிடைக்கும். 3 ஸ்டேஜில் கொடுக்கலாம். இப்போ ஒரு காய்கறி, இது வந்து பேடி. இப்போ காய்கறி பயிர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காய்கறி பயிருக்கு வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம்னா, காய்கறி பயிர்களை வந்து நடவு செஞ்சு ஒரு 15 நாளில் ஒரு டோஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட் பூ பூக்கிற ஸ்டேஜில் ஒரு தடவை கொடுக்கலாம். அடுத்தது காய்கள் உருவாகிட்டு இருக்க ஸ்டேஜ், பூ பூக்க ஆரம்பிக்கும், பூ பூத்து காய்கள் உருவாகிட்டு இருக்க ஸ்டேஜில் கொடுத்தோம்னா காய்கள் வந்து நல்ல சேஃபோடையும் நல்ல கலரிஸாகவும் நல்ல எடையோடையும் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து வெறும் கால்சியம் நைட்ரேட்டை மட்டும்தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. இப்போ கால்சியம் நைட்ரேட்டு கூட நீங்கள் ஒரு ஜிங்கோ மெக்னீசியமோ கொடுக்கலாம். ஏன்னா கால்சியம் நைட்ரேட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பேரூட்டச்சத்து, அது கூட நுண்ணூட்டச்சத்தையும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எந்த பூச்சி மருந்து கூடயோ எந்த நோய் மருந்து கூடயோ கொடுக்கலாம். ஒருவேளை நாங்கள் வந்து ட்ரிப்பு வச்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உரம் கொடுக்கறதுக்குன்னு ட்ரிப்பில் ஒரு கேன் இருக்கும். அந்த கேனில் வந்து நீங்கள் கால்சியம் நைட்ரேட்டை கலந்து கொடுத்தீங்கன்னா அது டைரெக்டாக ட்ரிப்போட பைப்லைன் வழியாக போய் வேரில் இறங்கி பயிர் எடுத்துக்கும். எந்த பயிர்களாலும் பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட்டுங்கிறது ஒரு முக்கியமான பொருள். அதாவது அதனுடைய தேவையை அறிஞ்சு நாம் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு பயிரில் வந்து காய் நல்லா கிடைக்குது, பயிர் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா அங்கே போய் கால்சியம் நைட்ரேட்டை கொடுக்குறத குறைக்கணும். ஏன்னா கால்சியம் நைட்ரேட் கொடுத்தோம்னா பயிர் வந்து அதிக பச்சையாகும், அதிக வளரும். தேவையான வளர்ச்சி இருந்தால் தான் பூ அதிகமாக பூக்கும். அதிக உயரமாகவும் வளரக்கூடாது, அதிக சமயம் குட்டையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இருக்க பயித்தில் போய் கால்சியம் நைட்ரேட்டு வந்து 2 திருப்பு 3 திருப்பு கொடுத்தோம்னா அதிக க்ரீனிஷ், அதிக பச்சை பசேர்னு ஆகி நோய் தாக்குதலும் பூச்சியை வந்து இந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய பச்சை வந்து பூச்சியை கவர்ந்து பாதிப்பை ஏற்படும். கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் ஃபார்மெட்லேயும் கிடைக்கிது, அதாவது சாலிட் ஃபார்மெட்லேயும் குருணையாகவும் கிடைக்கிது, அதே சமயம் லிக்யூடாகவும் கிடைக்கிது. லிக்யூட்னா 48 அப்படிங்கிற ஃபார்முலாவில் கிடைக்கிது. குருணையில் பார்த்திங்கன்னா கால்சியம் நைட்ரேட்னே கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு 1 கிலோ பேக்கு 20 கிலோ பேக்கில், அதாவது 1 கிலோ பேக்கு 25 கிலோ பேக்கில் கிடைக்கிது. ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து ட்ரிப்புன்னா வந்து ஒரு 25 கிலோ வரைக்கும் டைலூட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது பெரிய கிராப்புக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரேயர் மூலியமாக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கால்சியம் நைட்ரேட் வந்து அதிகபட்சம் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ கொடுத்தா போதும். நீங்கள் எந்த பூச்சி மருந்தோட வேணாலும் கலந்து கொடுத்துக்கலாம், எந்த ஸ்டேஜில் வேணாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது.
கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மினரல்ஸ். அதனுடைய தேவையை அறிஞ்சு அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும், பயிரும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரொம்ப நன்றி. வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த் இருக்கும். இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை விட்டு போயிருந்தாலோ கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் திருப்பி விளக்கம் கொடுக்குறேன். நன்றி.